Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Samsung Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத எஸ்எம்சி பேஸ்டு இங்கே வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் சொல்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு ஓகேங்களா, நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்து நீங்கள் பை அண்ட் செல் ப்ளேஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அதை வந்து பெட்டர். ஓகேங்களா, சரி ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் கிளாஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துடலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் பார்த்துடலாம். ஓகேங்களா, சரி ஓகே. யூஎஸ்டி ஜேபிஒயில் என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம். இப்போது நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்றத இதிலே வந்து தெரிஞ்சுக்கங்க. சிம்பிள் தான். டெய்லி டைம் ஃப்ரேம் நான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து 4 ஹவரில் எடுத்து அதில் ட்ரேட் பண்ணுற ஆள். ஓகேங்களா, ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா 4 ஹவரினுடைய ஹையர் டைம் ஃப்ரேமை நான் வந்து ஒரு கேட்டாக யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 4 ஹவரினுடைய டெய்லி டைம் ஃப்ரேம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே பிஓஎஸ் கொடுத்துருக்கா, பிஓஎஸ் கொடுத்துட்டு ஒரு டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த டிமாண்டுனால மேலே போய் சோர்ச் பண்ணியிருக்கு. இங்கே சும்மா சோர்ச் பண்ணலை. ஓகேங்களா, சும்மா எந்த ஒரு சப்போர்ட்டுமே எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் சோர்ச் நடக்குது அப்படின்னா அதை நம்பக்கூடாது. நமக்கு ஒரு ரீசன் இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கணும். இங்கே வந்து டிமாண்ட் மிட்டிகேட். ஓகேங்களா, டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணனால இந்த சோர்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ பை ப்ரெஷர்னால தான் சோர்ச் நடந்திருக்கு. இது ட்ரூ சோர்ச். ஓகேங்களா, ஸோ அதில் கிடச்சிருக்கிற இது ஒரு டிமாண்ட். ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு டிமாண்டு. ஸோ இது ஒரு டிமாண்ட், அதுக்குள்ளே ரீஃபைன்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிமாண்டு. சரிங்களா, இது 2 டிமாண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி, அது ஃபுல்லாக லிக்விடிட்டி. ஸோ இது வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட், டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு சப்ளை வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, இந்த சப்ளைவை மார்க்கெட் எடுத்துகிட்டு நம்ம இந்த சப்ளையில் செல் நிறையா கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா, கீழே பிரேக் பண்ணிட்டான். டெய்லி டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா பையில் இருக்குது. இங்கே பிஓஎஸ் கொடுத்து நமக்கு இங்கே சோர்ச் கொடுத்துருச்சு. ஓகேங்களா, நமக்கு இங்கே சோர்ச் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே பிஓஎஸ், இங்கே சோர்ச்சு டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. மறுபடியும் பிஓஎஸ், இங்கே சோர்ச்சு பை ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பிஓஎஸ், இங்கே சோர்ச்சு டவுன் ட்ரெண்டு நடந்துருச்சு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு நமக்கு இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மேலே இங்கே வரைக்கும் போகணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு வேண்டாம். ஓகேங்களா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன், நம்ம ட்ரேடு பண்ணுற எய்ம் என்னன்னா இந்த டிமாண்டை யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் போகணும் அதெல்லாம் தேவையில்லை. இந்த டிமாண்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேங்களா, சரி ஓகே. இந்த டிமாண்ட் இப்போது இந்த டிமாண்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் மார்க்கெட் ஒரு சின்ன மொமெண்ட் கொடுத்தாலே போதும், நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். இப்போது டெய்லி டிமாண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம பை பண்ணால் பெரிய ப்ராஃபிட் பிடிக்க முடியாது. அதனால் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமுக்கு கண்டிப்பாக போகணும். இந்த இடத்துல டெய்லி டிமாண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஸோ 4 ஹவருக்கு போயாச்சு. 4 ஹவரில் இன்னொரு விஷயம், நம்ம இது ஃபுல்லாக செல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே செல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். எப்போ நமக்கு இந்த டெய்லி டிமாண்டை தொட்டுச்சோ, மிட்டிகேட் பண்ணுச்சோ, அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எல்லாமே என்ன பண்ணணும்னா மார்க்கெட் என்ன பண்ணுறதுன்றதை பார்த்து தான் நம்ம டிசிஷன் இருக்கணும். இது தொட்ட உடனே நம்ம பை வந்து போகலாம், பை அடிச்சுட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது. மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் உட்காந்து பார்க்கணும். அது 1 மந்த் ஆனாலும் உட்காந்து பார்க்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. இங்கே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்டை வந்து மிட்டிகேட் பண்ணுச்சு. ஸோ 4 ஹவரில் என்ன பண்ணியிருக்கான், இது வந்து பிஓஎஸ் பண்ணி நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப் வந்து நடந்திருக்கு. ஸ்வீப்னா அந்த லிக்விடிட்டியை அடிச்சுட்டு மேலே போயிருக்கான். ஸோ நமக்கு இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் இந்த கன்ஃபர்மேஷன் பத்தாது. இந்த ஹையை பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஆனால் இந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு பத்தாது. ஓகேங்களா, அப்படி இந்த கன்ஃபர்மேஷன் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தாலும் நமக்கு
டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதான் டிமாண்டு. இன்ஸ்டண்ட்டாக வந்து மார்க்கெட் எடுத்துட்டோம். ஆனால் நம்ம இங்கே உடனே பை பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசிப்போம், அதனால் பை பண்ண மாட்டோம். ஸோ நம்ம இதை வந்து சோச்சா கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சோச்சா கன்சிடர் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இங்கே சோச் பண்ணதுக்கு டிமாண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். இது சோச்சா கன்சிடர் பண்ணதுக்கு மார்க்கெட் வந்து இங்கே டிமாண்ட் கொடுக்கல, எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. அப்போது நம்ம இந்த இடத்தவே என்னவா பிளான் பண்ணுவோம், ஒரு லிக்விடிட்டியாக பிளான் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா இது ஹண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, லோவாக ஹண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அங்கே பை வந்து போக மாட்டோம். இப்போது மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு பிஒய்ஸ் வந்து பண்ணிடுச்சு. அப்போது நமக்கு இந்த ஸ்வீப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக இன்டியூஸ்மெண்ட். ஆனால் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்வீப் பண்ணியிருக்கு. சரி, ஓகே. இப்போ நமக்கு டிமாண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு பை இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த மிட்டிகேட்டட்னா இங்கே தான் மிட்டிகேட்டட். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மிட்டிகேட்டட். ஸோ அதே சப்ளையில் மறுபடியும் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஏதோ பவர் இருந்திருக்கு, செல் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு மூவ் ஆகணும். ஸோ சப்ளை நோட் பண்ணிக்கோங்க, இங்கே இருக்குது பாருங்கள் 4 ஹவரில் இந்த சப்ளைக்கு மூவ் ஆகணும். அப்போது இப்போ கரண்ட் மார்க்கெட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்குது. அப்போது கீழே வரணும்னா இப்படியே கீழே வந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? எப்படின்னா இப்படியே கீழே வந்துருச்சு அப்படின்னாலும் ஓகே தான். ஆனால் நமக்கு இங்கே ஒரு சப்ளை வந்து பெண்டிங் இருக்குது. இந்த சப்ளை நான் ஏன் எடுக்கிறேன்னா, ஒரு சடனாக ஃபால் ஆகிருக்கு, ஒரு செல் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அது இல்லாமல் மார்க்கெட் மேலே போக முடியாமல் திணறிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஒரு பை ப்ரெஷர் இல்லை, அப்படியே மெதுவாக இங்கே வந்து 2 கேண்டலில் வந்த மூமெண்ட் இங்கே வந்து மெதுவாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே மெதுவாக போகிற கேண்டல்ஸ் செல்லுக்கு மட்டும் ப்ரெஷர் அதிகமாக வந்திருக்கு. அப்புறம் இப்போ மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த சப்ளையில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம செல் பண்ண முடியும். சரிங்களா? அப்போது நம்ம இதில் வித் கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு. ஏன்னா இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா மிட்டிகேட் பண்ண சப்ளையில் எகைன் மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு அப்படின்றது வந்து நமக்கு எகைன் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த சப்ளை என்னோட கன்சிடர் கிடையாது. ஆனால் இந்த சப்ளையில் ஒரு ஸ்கேல்ப் வந்து பண்ணுறதா இருந்தால், ரிஸ்க் எடுக்கிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து செல் வந்து பண்ணலாம் வித் கன்ஃபர்மேஷன், எஸ்எம்சி கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு பண்ணணும், அப்படியே போய் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்தா, நல்லா நோட் பண்ணிங்க, கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் வந்தால் இந்த டிமாண்ட் வரைக்கும் செல். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா இந்த சப்ளை வரைக்கும் பை. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்களா? இந்த சப்ளை வரைக்கும் பை வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்காமல் கீழே வந்துட்டான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கீழே இப்படி வந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போனோன்னா இந்த டிமாண்டில் ஒரு ரியாக்ஷன் மேலே ரீஃபண்ட் பண்ணிட்டு அதில் ஒரு ரியாக்ஷன் இந்த சப்ளைக்கு போகும். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படி தான் நடக்குமானலாம் இப்படியும் நடக்கலாம். ஸோ சும்மா வந்து போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் டிஸ்கார்ட் மார்க்கிங். ஓகேங்களா? ஸோ அதை மார்க் பண்ணி காட்டணும் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கங்க நான் சொன்னதெல்லாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் ஏதாவது கரன்சி பேரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அனலைஸ் பண்ணி. சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.